அன்பிற்கினியவரே, இன்றைக்கு செல்ஃபாலஜி டிவி சார்பாக புக் ரீடிங் ஹேபிட்ஸ் என்பதை பற்றிய அடிப்படையிலிருந்து நான் உணர்ந்தது, நான் அனுபவிப்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதல்ல புக்ஸ்னால் என்ன அப்படின்னு காமனாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது சாதாரண குழந்தைகள் எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் படித்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் சரி, ஹிந்தி வந்தாலும் சரி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல 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 அந்த ஒவ்வொரு எழுத்தும் வார்த்தைகள் கூடிய வரிகளுமாகி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஸ்கூலுக்கே வராமல் குழந்தைகளெல்லாம் ஒரு வயது இருக்கும்போதே தொடங்கிடுறாங்க பேசுகிறதுக்கெல்லாம். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களான்னு பாருங்கள், கற்றுக் கொடுத்தீங்களா இல்லை. ஸோ ஒன்று உறுதியாகுது, நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, படித்தல் என்பதே ஜஸ்ட்டு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடு உணர்தல், இதுதான் படித்தல். கற்றலுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்சர்வேஷன். குழந்தைகளாக இருக்கும்போது அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். அந்த கள்ளங்கபடமற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலை பிரெயினுக்கு ஒரு 12 வயது வரைக்கும் சொல்லலாம். இப்போ நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருந்தாலும் 12 வயது வரைக்கும் சயின்டிஃபிக்கான உண்மை. அப்போ படித்தல் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். கற்றல் என்பது புத்தகம் படித்தல் அல்ல. எல்லாவற்றையும் நீங்கள் படித்தல் அற்ற படித்தலாகவே படிக்கலாம். அதற்கு உள்வாங்குதல் மட்டும்தான் வேணும். அந்த உள்வாங்குதலை எப்படி நடத்துகிறோம் அப்படின்ற விஷயந்தான் இருக்குது. ஒரு குழந்தைகளாக இருந்தால், நான் சொன்னேன் அடிப்படையில் சொன்னேன், குழந்தைகளாக இருந்தால் அவர்களை பேசவிட்டு கேட்கணும். நீங்கள் பேச பேச அவர்களை கேட்க வைக்கணும். அதாவது அவர்களை கவனிக்க வைக்கணும், அல்லது நீங்கள் அவர்கள் பேசுவதை கவனிக்கணும். இந்த கவனித்தலும் கவனிக்க வைத்தலும் 2 முறைகள் நடக்குது. ஒன்று, நீங்கள் பேசிய அனைத்தும். 2வது, பேசிய அனைத்திலிருந்து அவர்கள் உள்வாங்கியதை அவர்கள் மொழியில் தவறுதலாக, தடுமாற்றங்களாக அல்லது மாற்றி சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சது. இது காரணம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு ஒரு பெற்றோர் தெரிஞ்சுக்கங்க. குழந்தைகளே மூளையை உழுகிறீர்கள். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மூளையை உழுது விதை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை பெற்றோர்கள் 100% புரிந்தால்தான் 12 வயதிற்குள் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அறிவாளிகளாக மாறுவதற்குரிய மாபெரும் வாய்ப்பு இருக்கு. ஏழையாக பிறந்திருக்கலாம், பட்டினியாக வாழக்கூடிய வறுமையில் பிறந்திருக்கலாம், பெரிய தனவந்தர் குடும்பத்தில் கூட பிறந்திருக்கு. இதெல்லாம் மேற்றே இல்லை. ஆனால் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய தாய் கூட அவள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவனோட பேசுகிறாங்கல்ல, அந்த குழந்தையோட பேசுகிறாங்கல்ல, பேச விடுறாங்கல்ல, இந்த 2 விஷயந்தான் கற்றல் அற்ற கற்றலின் முறையில் நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் முதல் முறை. இது எல்லாருக்குமே. கொஞ்சம் படித்தவங்க இப்போது ஹைஸ்கூல் வந்துடுறாங்க, சிபிஎஸ்சி படிக்கிறாங்க, எல்லாருமே இப்போ ஆரம்பத்தில் இப்படி இருந்தவங்க அப்புறம் வர்ற காலத்தில் அவங்க பாடங்களை படித்தல், அவங்க பாடங்களை சுய அலசல் செய்தல், அவங்க பாடங்களை பேசி பார்த்தல், சொல்லி பார்த்தல், கலந்துரையாடல், டீம் ஒர்க் எல்லாம் இதுக்குள்ளே தான் வரும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த உள்வாங்குதல் மட்டும் எப்பொழுதும் அது படித்தலாக பார்த்தலாக எல்லாமே எந்த தாட்டும் எண்ணங்களும் போயிடாமல் உள்வாங்கணும். இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு எண்ணங்கள் அதிகமாக இல்லை,
ஆனால் அதுங்களுக்கு மரபணு திறன்கள் முழுமையாக இருக்கின்றன. ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். எந்த குழந்தையும் பிளைன் ஸ்லேட்டாக பிறப்பதே இல்லை. அப்போ அந்த குழந்தைகளை நீங்கள் அந்த அந்த டிஎன்ஏயை பிளாசம் பண்ணுறீங்க. இப்போ பிரவாகப்படுத்துகிற வேலை தான் இது. நீங்கள் நினச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். செல், டச் செல், உங்களுடைய இந்த விரலில் இருக்கக்கூடிய சின்ன மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி உணர்வு டச் பண்ணுது, அங்கே ஆக்டிவேட் ஆகுது. நினச்சி பாருங்கள். இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். பட் அப்படியே வாங்க, அந்த குழந்தைகளுக்கு காது ஒரு செல் தான், கண் ஒரு செல் தான், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லு தான், நாக்கு ஒரு செல்லு தான், மூக்கு, இந்த செல்களில் படக்கூடிய இப்போ மனம் வீசி வருகிறது. அதுக்கு ஒரு பெரிய படம் இல்லை. ஆனால் சொல்கிறோம் மல்லிகை என்று சொல்லுகிறோம், பெயர் வைத்தோம். ஆனால் பெயர் வைப்பதற்கு முன்னாலே அந்த மல்லிகைக்குரிய மனம் இருந்திருக்கு. அப்படி ஒன்றா வச்சுங்க. பழங்கள் அதே மாதிரி நாக்கில் எத்தனையோ லட்சக்கணக்கான சுவை நரம்புகள் இருக்குது. அப்போ இவைகள் எல்லாமே செல் தான். நான் சொன்னது தொட்ட உடனே அது மாதிரி கற்றலில் ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைகளை நீங்கள் பேசுவதால், அவர்கள் கேட்பதால், அவர்கள் பார்ப்பதால், அவர்களை சிந்திக்க விடுவதால் அந்த குழந்தைகள் வளரத் தொடங்கிறோம். இதுதான் நீங்கள் கற்றலினுடைய, படித்தலினுடைய, புத்தகம் படிக்க போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரீடிங் ஹேபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான். இது குழந்தைகளுக்கு அவர்கள் எண்ணம் குறைந்த நிலையில் கேட்பார்கள். கொஞ்சம் வர வர எண்ணங்கள் கூடுனாலும் அவங்கள டைவர்ட் பண்ண விடாமல் கவனிக்க வைத்தலே தியானமாக பேச வச்சு அவங்களோட மிக 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 மெல்ட் ஆயிடணும். அங்கே தடுமாறுவாங்க, இங்கே பார்ப்பாங்க, இங்கே எந்திரிப்பாங்க, இங்கே சிந்திப்பாங்க. அது ஹைப்பராக இருந்தால் நீ நிறுத்தவே முடியாது. ஆனால் அவங்கள கொண்டு வரணும். கொண்டு அது ஒரு குறைந்தது 180 நாள் ஆகும். சில நாட்களில் 1 இயர் கூட ஆகும். நத்திங். 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கூட ஆகிட்டு போகுது. ஆனால் அந்த கான்சன்ட்ரேஷனை உருவாக்குறது, அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு நீங்கள் தத்துவங்கள்லாம் பேசிடக்கூடாது. என்னையை பாரு, உட்காரு, பாரு, ஜஸ்ட்டு பாரு. அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் அவங்களுக்கு மோல்டிங் பண்ணணும். உங்களுக்கு அது வாங்கி தர்றேன், இது வாங்கி தர்றேன், பாருங்கள் சொல்லி. இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிக்கங்க, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே என்ன ஆகுது, செல்லை நான் தொட்டது மாதிரி உள்வாங்கும் ஒரு மாபெரும் ரகசிய பெட்டகங்கள். இதன் வழியே போய் உள்ளே போய் மூளையை தொட்டவுடனே அங்கே ஒரு ஃபயர் ஆகும். அந்த ஃபயர் தான் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆங்கிலத்தில் சயின்டிஃபிக்காக ரீப்ரோக்ராமிங் த பிரெயின், ஃபயரிங் த பிரெயின் அண்ட் ஒயரிங் த பிரெயின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹவு டு ஃபயர் இட், ஹவு டு ஒயர் இட், ஹவு டு ரீப்ரோக்ராமிங் இட் என்பதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி அந்த ரீப்ரோக்ராம் பண்ணது அந்த குழந்தைகளுக்கு ரீச் ஆகிருக்கான்னு பார்த்து, அதற்கு பிறகு அக்கார்டிங் டு தர் அப்சர்வேஷன், அக்கார்டிங் டு தர் மெமரி பவருக்கு தக்கபடி யூ ஹவ் டு டியூன் இட், யூ ஹவ் டு ப்ரூன் இட். அங்கே தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த ரீடிங் ஹேபிட்ஸ்லேயே முதல் நிலை அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த்தெல்லாம் தனி. ஸோ மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.